போர் எப்போ நடந்தது? ஹிஜ்ரி ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு. பத்ர் எப்போ நடக்குது? ஹிஜ்ரி 2ல பத்ர் நடக்குதுமா? ஹிஜ்ரி 3ல உஹதுடைய போர் நடக்குது. பத்ர்ல ஏற்பட்ட தோல்வி, அந்த தோல்விக்கு பழி வாங்கணுன்றதுக்காக வேண்டி அபூ சுஃபியான் ரஸியல்லாஹு பின்னால இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்போ அவங்க இஸ்லாத்துல இல்ல. உஹது போர் நடக்கும் போது அவங்களுடைய தலைமையில சுமார் 3000 எதிரிகளை அழைத்து கொண்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த உஹது என்ற இடத்துக்கு வராங்க. போர் செய்யறதுக்காக வேண்டி வராங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட மஷூரா பண்றாங்க, போர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு செய்யறாங்க. செஞ்சுட்டு சுமார் 1000 சஹாபாக்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தராங்க. இந்த இடத்துக்கு வருகை தராங்க. 1000 பேரோட வராங்க. எதிரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3000 இருக்கிறாங்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட 1000 பேர் வந்துகிட்டு இருக்கும் போதே வழியில சில நயவஞ்சகர்கள் என்ன பண்ணிட்டாங்க, குறிப்பா அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்ற ஒரு நயவஞ்சகன், அதாவது நயவஞ்சகர்களுக்கு எல்லாம் தலைவனாக இருந்தவன் 300 பேரை கூட்டிட்டு மதீனாக்கு ரிட்டர்ன் போயிடும். அப்போ 1000 பேர்ல எத்தனை பேர் போயிட்டாங்க? எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? சஹாபாக்கள் 700 பேர் தான் இருக்கிறாங்க. எதிரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3000 பேர் இருக்கிறாங்க. இப்போ 700 பேர் வந்து 3000 பேரை எதிர்கொண்டு போர் செய்யணும் வராங்க. அந்த நேரத்துலதான் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கான வியூகத்தை அமைப்பாங்க. போருக்கான வியூகத்தை அமைக்கும் போது என்ன சொல்லுவாங்க, நீங்க அங்க பார்க்கக்கூடிய மலை தான் ஜபல் குமார். ஜபல் குமார் எல்லாரும் மேல ஏறி ஏறி இறங்குறாங்க பாருங்க. அந்த மலைக்கு மேல ஒரு 50 சஹாபாக்களை நிறுத்துவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா பின் ஜுபைர் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில ஒரு 50 சஹாபாக்கள் அங்க நிறுத்திட்டு சொல்லுவாங்க, போர் நடக்கும் போது என்ன நடந்தாலும் சரி நீங்க மேல இருந்து கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மற்ற சஹாபாக்கள்லாம் கீழே இருப்பாங்க. அந்த நேரத்துல போர் ஆரம்பமாகும். போர் ஆரம்பமானதும் முஸ்லிம்களுடைய கை ஓங்கும். முஸ்லிம்களுடைய கை ஓங்கும். அப்போ அந்த நேரத்துல என்ன நினைச்சுக்குவாங்க, மேல இருந்த சஹாபாக்கள், சரி இது வந்து போர் நடக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, இப்பதான் நம்ம வெற்றி பெற்றுட்டோம்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மேல இருந்து கீழே இறங்கிடுவாங்க. அப்போ அவங்க மேல இருந்து கீழே இறங்கினதும் என்ன ஆகும், குஃபார்கள் வந்து தாக்குறதுக்காக வேற ஒரு மேல் வழியாக வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். அந்த நேரத்துல காலித் பின் வலீத் ரஸியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குதிரை படையை மேல ஏத்திட்டு போவாங்க, மறுபடியும் கீழே இறங்குவாங்க. ஒரு மாதிரி ஒரு குழப்பமான ஒரு நிலை ஏற்பட்டுரும் சஹாபாக்களுக்கு மத்தியில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கட்டளை மேலேயே இருக்கணும், யாரும் இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை விளங்கக்கூடிய விஷயத்துல போர் வரைக்கும் தான் அது நினைச்சிட்டு சஹாபாக்கள் இறங்குவாங்க. உடனே என்ன ஆகும், முஷ்ரிக்கீன்கள் மேலே ஏறிடுவாங்க. அதற்கு பிறகு சஹாபாக்களுக்கு ஒரு அந்த நேரத்துல ஒரு சின்ன ஒரு பின்னடைவு ஏற்படும். அப்போ அந்த நேரத்துலதான் இந்த உஹது மலை இருக்குல்ல, இந்த உஹது மலை தனியா நிக்குது பாருங்க. இந்த உஹது மலை மலைகளுடைய தொடர்ச்சியா இருக்கும். நீங்க மற்ற இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மலை மட்டும் தனியா இருப்பதால் இதற்கு உஹது மலை என்று சொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உஹது மலைக்கு மேல ஏறி இருக்கிறாங்க. பல முறை ஏறி இருக்கிறாங்க. அதுல ஒரு வாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறும்போது உஹது மலை குலுங்கியதுன்னு இருக்கு. உஹது மலை மகிழ்ச்சியில குலுங்கும், அப்படியே மகிழ்ச்சியில குலுங்கிருச்சு. அப்போ அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஹதே குலுங்காதே, உஹதே குலுங்காதே, உன் மீது ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்தீக் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கின்றார்கள்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சித்தீக்னா யாரு? அபூபக்கர். 2 ஷஹீதுகள்னா யாரு? உமரும் அலி. உமர் ரஸியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரஸியல்லாஹு அன்ஹு ஆகிய 2 ஷஹீதுகள் இருக்கிறாங்க. அதனால நீ குலுங்காதேன்னு சொல்லுவாங்க. உஹது குலுங்குவதை நிறுத்திவிடும். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த உஹதுடைய அந்த போர் நடக்கும் போது ஒரு அரணாக விளங்கியது இந்த உஹது மலை தான். அவர்கள் திடீரென்று தாக்கி அந்த வியூகம் வந்து சீர்குலையும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உஹது மலைக்கிட்ட தான் போவாங்க, உஹது மலையில ஏறுவாங்க. ஆனா முஷ்ரிக்கீன்களால இந்த உஹது மலையில ஏற முடியாது. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உஹது மலை நம்மை நேசிக்கிறது, நாமும் இந்த உஹது மலையை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேசத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக தான் நம்ம ஜியாரத்துல உஹது மலைக்கு வந்திருக்கிறோம். உஹதை ஒட்டி பார்த்தா நிறைய சம்பவங்கள் இருக்கு. உஹதுடைய போர் நாளைக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு 2 சஹாபாக்கள் வந்து உஹது மலையில ஏறுவாங்க. அப்துல்லா பின் ஜஹஷ் ரஸியல்லாஹு அன்ஹு, இன்னொன்னு சாத் பின் வக்காஸ் அபி வக்காஸ் ரஸியல்லாஹு அன்ஹு ஆகிய 2 சஹாபாக்களும் உஹது மலைக்கு மேல ஏறுவாங்க. 2 பேரும் நண்பர்கள். பேசிப்பாங்க அவங்களுக்குள்ள, நான் துவா செய்யறேன், நீங்க ஆமீன் சொல்லுங்க, அப்புறம் நீங்க துவா செய்யுங்க, நான் ஆமீன் சொல்றேன் அப்படின்னு. உஹது போர் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி. அப்போ அந்த நேரத்துல சாத் பின் அபி வக்காஸ் ரஸியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்ட்ட துவா கேட்பாங்க, யா அல்லாஹ்
நாளைக்கு நடைபெற இருக்கக்கூடிய உஹது போர்ல ரொம்ப கரடு முரடான ஒரு முரட்டுத்தனமான ஒரு காஃபிரை நான் எதிர்கொள்ள வேண்டும். அவனை நான் எதிர்கொண்டு நான் அவனை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா துவா செய்வாங்க. அல்லாஹ் எனக்கு வெற்றியை நீ தர வேண்டும் அப்படின்லாம் துவா செய்வாங்க. அப்போ இது யார் துவா செய்யறாங்கன்னா, சாத் பின் அபி வக்காஸ் ரஸியல்லாஹு அன்ஹு. அதுக்கு அப்துல்லா பின் ஜஹஷ் ரஸியல்லாஹு அன்ஹு ஆமீன்னு சொல்லுவாங்க ஆமீன்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு அப்துல்லா பின் ஜஹஷ் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் துவா செய்வாங்க, யா அல்லாஹ் நாளைக்கு நடைபெற இருக்கக்கூடிய போர்ல என்னுடைய 2 காதுகளும் வெட்டப்பட வேண்டும். இப்படி துவா செய்றாங்க. 2 காதுகளும் வெட்டப்பட வேண்டும், என்னுடைய மூக்கு வெட்டப்பட வேண்டும், என்னுடைய உடல் உறுப்புகள்லாம் தனித்தனியா ஆயிரணும். ஏன் இந்த மாதிரி நீங்க துவா செய்றீங்கன்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் வந்து உன் காது எங்கப்பா, உன் மூக்கு எங்கப்பான்னு கேட்கும்போது, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் இது அறுபட்டதுன்னு நான் அல்லாஹ்ட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர் முடிஞ்ச பிறகு சாத் பின் அபி வக்காஸ் ரஸியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அதே மாதிரி 2 காதுகள் வெட்டப்பட்டு மூக்கு வெட்டப்பட்டு உடல் சிதைந்த நிலையில ஷஹீதாக்கப்பட்டாங்க அப்துல்லா பின் ஜஹஷ் ரஸியல்லாஹு அன்ஹு. சடலத்தை ஜனாசாவை பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஷஹீதான அவங்களுடைய உடலை பார்த்துட்டு, சாத் பின் அபி வக்காஸ் ரஸியல்லாஹு அன்ஹு, நீங்கள் நண்பரே நீங்கள் செய்த துவாவிற்கான பலனை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க அழுவாங்க சாத் பின் அபி வக்காஸ் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த உஹதுடைய போர்ல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிரியமாக இருந்த அவங்களுடைய சச்சா பேர் என்ன, ஹம்ஸா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது இந்த உஹதுடைய போர்க்களத்துலதான். இதுலதான் உஹதுடைய போர்ல ஷஹீதான சஹாபாக்களுடைய அடக்க ஸ்தலங்கள் இருக்கு. ஹம்ஸா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மக்பரா உட்பட போரில் ஷஹீதான சஹாபாக்களுடைய அடக்க ஸ்தலங்கள் எல்லாம் வந்து இதுலதான் இருக்கு. அப்போ 2வது வந்து ஹம்ஸா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க, அவங்களுடைய சச்சாவா இருந்தாங்க, உயிருக்கு உயிரா இருந்தாங்க. ஹம்ஸா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களை யார் ஷஹீதாக்குனாங்க? யார் ஷஹீதாக்குனாங்க? பின்னால இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஹப்ஷி ரஸியல்லாஹு அன்ஹு பின்னால இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க தான் என்ன பண்றாங்க, ஈட்டி எறிந்து, யார் சொல்லி ஈட்டி எறிகிறாங்க? அபுஜாலோட வைஃப் பேர் என்ன? ஹிந்து. ஈட்டி எறிந்து ஹம்ஸா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றவர்கள் யாருன்னா ஹப்ஷி. பின்னால வந்துட்டாங்க இஸ்லாத்துக்கு ரஸியல்லாஹு அன்ஹு. ஹப்ஷி ரஸியல்லாஹு அன்ஹு வந்து பின்னால இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸ்ல வந்து உட்காருவாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, ஆனாலும் உங்களை பார்த்தா எனக்கு என் சச்சாவுடைய ஞாபகம் வருது, அதனால தயவு செஞ்சு நீங்க பின்னால போய் உட்காந்துக்கோங்க, என் முன்னால வராதீங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, மன்னிச்சுட்டேன், ஆனா உங்களை பார்க்கும்போதெல்லாம் என் சச்சாவுடைய ஞாபகம் வருது அப்படின்னு பின்னால அனுப்பிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஏக்கம் என்ன இருந்துச்சுன்னா, இஸ்லாத்துக்கு ரொம்ப ஆதரவா உறுதியா இருந்த ஒருத்தரை நம்ம ஷஹீதாக்கிட்டோமே, இதற்கு பரிகாரமா இஸ்லாத்துடைய ஒரு பெரிய எதிரியை நான் கொல்லணும்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்து ஒரு இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விரோதிய எதிரியை கொண்டாங்க. யாரும் தெரியுமா? யாராவது சரியா சொல்ல முடியுமா? அபூபக்கர் சித்திக் ரஸியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல தான் நபின்னு பொய்யா ஒருத்தன் வாதம் செஞ்சான்ல, முசைலமா கஸ்ஸாப், அவனுக்கு எதிராக நடந்த யமாமா போர்ல அந்த முசைலமா கஸ்ஸாபை கொன்ற சஹாபியினுடைய பேர் என்ன? ஹப்ஷி வஹ்ஷி ரஸியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபியுடைய பேரு வஹ்ஷி ரஸியல்லாஹு அன்ஹு. அப்போ அவங்க ஹம்ஸா ரஸியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டதற்கு, ஷஹீதாக்கப்பட்டதற்கு பரிகாரமாகத்தான் யாரை கொல்றாங்க? முசைலமா கஸ்ஸாப் என்பவனை வஹ்ஷி ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொன்றார்கள் என்ற சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். முஸ்அப் பின் உமைர் ரஸியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. இந்த உஹதை ஒட்டி இது எல்லாம் சஹாபாக்களை நம்ம நினைவு கூறும்போது முஸ்அப் பின் உமைர் ரஸியல்லாஹு சஹாபியை நம்ம மறந்துட்டு போகவே முடியாதுங்க. பெரிய செல்வந்தரா இருந்தாங்க, பெரிய பணக்காரரா இருந்தாங்க, நினைச்சா எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம்ல. அவங்க சஹாபாக்கள் எல்லாம் வந்து யாரும் ஏழைகள் கிடையாது, யாரும் நம்ம அல்லாஹ் கொட்டி கொட்டி கொடுத்தான் அவங்களுக்கு, ஆனா எதையும் வச்சுக்க மாட்டாங்க தான்ட்ட. அடுத்த நாளுக்கு அல்லாஹ் மேல தவக்கல், இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்ணிடுவாங்க. இல்லாமலா இருந்தாங்க. ஒரு போர் வந்தா ஏதாவது கொண்டு வாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அபூபக்கர் ரஸியல்லாஹு வீட்டையே காலி பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. வீட்டுல ஏதாவது இருக்குமா? வீட்டுல என்ன விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. உமர் ரஸியல்லாஹு பாதி வீட்டை காலி பண்ணி கொண்டு வராங்க. அப்படிதான் இருந்தாங்க சஹாபாக்கள். முஸ்அப் பின் உமைர் ரஸியல்லாஹு பெரிய செல்வந்தரா இருந்தாங்க, பெரிய செல்வந்தரா இருந்தாங்க. ஆனா இந்த உஹதுடைய போர்ல அவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க. அவங்களுடைய ஜனாசாவை மூடுறதுக்கு ஒரு துணி, கஃன் துணி,
ஒரு கஃன் துணி இல்லை. தலைப்பகுதியை மூடுனா கால் பகுதி திறந்திருக்கு, கால் பகுதியை மூடுனா தலைப்பகுதி திறந்திருக்கு. இப்படிப்பட்ட சஹாபி சஹாபாக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய உயிரை எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில அர்ப்பணிச்சுட்டாங்க, செலவு பண்ணிட்டாங்க. கணக்கு பார்த்துலாம் செலவு பண்ண மாட்டாங்க சஹாபாக்கள். அதனாலதான் அவங்க சஹாபாக்கள். முஸ்அப் பின் உமைர் ரஸியல்லாஹு அன்ஹு அவருடைய தியாகங்களை இந்த நேரத்துல நாம நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி இந்த இடத்துக்கு நாம வரும்போது ஒரு பெண்மணியினுடைய வரலாறை நம்ம மறந்துட்டு போக முடியாது. ஒரு அன்சாரி பெண்மணி கொடுத்தவங்க. நீங்க எல்லாம் பேர் யாருன்னு சொல்லி அந்த சஹாபியா பெண்மணியுடைய பேரு சொல்லணும், தேடி கண்டுபிடிச்சு சொல்லணும். ஒரு அன்சாரி காத்தூன், ஒரு பெண்மணி. இந்த உஹதுடைய போர் முடிஞ்ச பிறகு அவங்க வீட்டுல இருந்து மதீனால இருந்து புறப்பட்டு உஹதை நோக்கி வராங்க. இப்போ செய்தி பரவிருச்சு மதீனால, உஹதுல முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு, நிறைய பேர் ஷஹீத் ஆயிட்டாங்கன்னு பெண்களுக்கு மத்தியில செய்தி பரவணும். பெண்களுக்கு ஒரே கவலை. ஒரு பெண்மணி அவங்க வீட்டை விட்டு அப்படியே இந்த உஹதை நோக்கி வராங்க. வரும்போது ஒரு படை வந்து போர்ல இருந்து ரிட்டர்ன் வராங்க. அவங்கள்ட்ட போய் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறோம்? பெண்மணி ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? அப்போ அந்த படையில இருந்து ஒருத்தர் சொல்றாரு, அம்மா இந்த போர்ல உங்களுடைய தந்தை ஷஹீத் ஆயிட்டாரு. அந்த அம்மா அதை காதல கூட போட்டுக்கல, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்படியே முன்னேறி வராங்க. இன்னொரு 2வதா ஒரு படை வருது. அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்காங்க? அந்த படையில இருந்து ஒருத்தர் சொல்றாருமா, இந்த போர்ல உங்களுடைய கணவர் ஷஹீத் ஆயிட்டாரு. அந்த அம்மாக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு அப்படியே முன்னேறி வராங்க. 3வதா ஒரு படை வருது. அவங்கள்ட்ட கேட்கறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, அம்மா இந்த போர்ல உங்களுடைய மகன் ஷஹீத் ஆயிட்டாரு. 4வதா ஒரு படை வருது. அதுல சொல்றாங்க, அம்மா இந்த போர்ல உங்களுடைய சகோதரர் ஷஹீத் ஆயிட்டாரு. ஒரு பெண்ணுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய 4 உறவுகள் சாதாரணமான விஷயம் இல்ல. கணவர், மகன், தந்தை, சகோதரன், 4 உறவும் இல்ல, எல்லாம் ஷஹீத் இந்த போர்ல. அவருடைய ஈமான பாருங்க. அவங்கள மாதிரி நம்ம ஆகணுங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி இடங்களுக்கு வரும். ஒரே விஷயம் தான் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. தந்தை இல்லாம வாழ்ந்துருவேன், கணவர் இல்லாம இந்த உலக வாழ்க்கை, அற்பமான உலக வாழ்க்கையை கழிச்சிருவேன், சகோதரன் இல்லாம மகன் இல்லாமலும் வாழ்ந்துருவேங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அப்புறம் ஒரு சஹாபி கொண்டு போய் அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிறாங்க, ஆஃபியத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட அந்த பெண்மணியை காட்டுனது. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தந்தையை, கணவரை, மகனை, சகோதரனை இழந்த அந்த பெண்மணிக்கு என்ன மன அழுத்தம், என்ன வலி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொன்னாங்க, குல்லு முசீபத்தின் பாதக ஜலல் யா ரசூலல்லாஹ், உங்களை பார்த்துட்டேன்ல, இனி எனக்கு எந்த முசீபத்தும் முசீபத்து இல்லை அல்லாஹ்வின் தூதரேன்னு சொன்னாங்க. இப்படிதான் இருந்தாங்க சஹாபியா பெண்மணிகள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மேல பிரியம் வைக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்துல சொல்லும் போது, உங்களுடைய பெற்றோரை விட, உங்களுடைய குழந்தைகளை விட, உங்களுடைய சகோதர சகோதரிகளை விட, உங்களுடைய மனைவிமார்களை விட, உங்களுடைய வீடுகள் பங்களா வசிப்பிடங்களை விட, உங்களுடைய வியாபாரங்களை விட 8 விஷயங்கள் அல்லாஹ் பட்டியலிடுறாங்க சூரால ஒரு வசனத்துல. குல் இன்கான ஆபா உக்கும் அபுனா உக்கும் ஒரு வசனத்துல சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, இந்த 8 விஷயத்துக்கு யாராவது முன்னுரிமை கொடுத்து அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை, ரசூலுடைய முஹப்பத்தை பின்னால போட்டுட்டு இந்த துனியாவுக்கு முன்னுரிமை கொடுத்தா ஃபதரப்பசு, வெயிட் பண்ணுங்க ஹத்தா யத்தி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ்வுடைய கட்டளைகள், தண்டனைகள் இந்த பூமிக்கு இறங்கி வருவதை எதிர்பார்த்து இருங்கள் என்று சொல்லுகின்றார் அல்லாஹ் தஆலா. அப்போ யாரை நம்ம அதிகமா நேசிக்கணும்? நம்ம உயிரை விட அதிகமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம நேசிக்கணும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நம்முடைய பிள்ளை விட, நம்முடைய பிள்ளைகளை விட, நம்முடைய பெற்றோரை விட, எல்லா உறவுகளை விடவும் அவங்கள நம்ம அதிகமா நேசிக்கணும். இந்த மாதிரி வரக்கூடிய நேரங்கள்ல இந்த மாதிரியான படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு நாம செல்றதுக்காக தான் இந்த மாதிரி இடங்களுக்கு நாம வரோம். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் நாம இருக்கக்கூடிய இந்த உஹதுடைய போர்க்களம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடையிலிருந்து காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்ததாகவும் இருக்கு, முன்பல் ஷஹீதாக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி சொல்லப்படுது. அது எல்லாம் நடைபெற்றது இந்த உஹதுடைய போர்க்களத்துல தான். கொஞ்ச நேரம் வெயில்ல நிற்க முடியலையே, எப்படி நின்று இங்க போர் செஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ். இப்போ சஹாபாக்கள் இதான் உஹதுல ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுடைய மக்பரா இருக்கு. இங்கே இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக வேண்டி துவா செஞ்சுட்டு அதாவது ஓதி அந்த நன்மை அவங்களுக்கு எத்தி வச்சுட்டு நம்ம போகலாமா? இன்ஷா அல்லாஹ். 313 அஜெண்டா சர்வீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.